வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி வந்து துணி போட்டு ஊற்றுற இட்லி என்னென்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, அரிசி வந்து ஒரு 4½ கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கணும். இப்போது இந்த மூணுத்தையும் தனித்தனியாக ஒரு 3 மணி நேரம் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா முழுகிற அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் கழுவிட்டு ஊற வைக்கணும். ஊற வச்ச அப்புறமா 3 மணி நேரம் கழித்து அதை வந்து கிரைண்டரில் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போடணும். வெள்ளை உளுத்தம்பருப்பு அதை கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். ஒரு அரை மணி நேரம் 30 நிமிஷம் அதே மாதிரி நம்ம உளுந்து அரைச்சி அது ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இட்லி அரிசி புழுங்கல் அரிசியை வந்து 45 நிமிஷம் போல் கிரைண்டரில் போட்டு நம்ம வந்து நல்லா அரைக்கணும். வந்து நல்லா வழவழன்னு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா அதில் அந்த அரைச்சி முடிக்கும்போது கொஞ்சம் உப்பு, இந்த 4½ கப்பு அது வந்து உளுத்தம்பருப்பு 1 கப், இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அது வெந்தயம் போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி முடிக்கும்போது 2 கைப்பிடி அளவுக்கு உப்பு, கல் உப்பும் கிரைண்டர்லேயே போட்டு அரிசி கூடி அரைச்சிக்கணும். எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கணும். இது வந்து ஒரு 7 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் அப்படியே நைட்டெல்லாம் அப்படியே ஊற வச்சிடணும். அது அடுத்த நாள் எடுத்து நல்லா பொங்கி வந்திருக்கும் மேலே. அப்புறம் அடுத்த நாளுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு துணி போட்டு நம்ம இட்லி ஊற்ற போகிறோம். அதனால் ஒரு இட்லி பானையில் ஃபஸ்ட்டு தண்ணி ஒரு 3 டம்ளர் அளவுக்கு அதில் தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் இட்லி தட்டில் இந்த தட்டுக்கு போடுற துணி இருக்கு இல்லையா, அது நல்லா தண்ணியில் அதை நனைச்சிட்டு அந்த இட்லி தட்டில் போட்டு இட்லி மாவு எடுத்து ஒரு கரண்டியாக அந்த ஒரு குழிக்கும் ஊற்றிட்டு அதை வந்து மூடி வைக்கணும். அந்த இட்லி ஊற்றுனது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் நல்லா வேகிறதுக்கு. வெந்துச்சா எப்படி பார்க்குறதுனா, அந்த இட்லி மேலே தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு விரலால் ஓட்டை போட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். அதாவது வேகிற பதம். அதுமாரி வந்த உடனே அதை எடுத்து ஒரு தட்டில் வந்து கொட்டிக்கணும். அது கொட்டினோடனே அப்படியே எடுக்கக்கூடாது, துணி வந்து ஒட்டிக்கும். அந்த துணி மேலே தண்ணியை தெளிச்சுட்டு பொறுமையாக எடுக்கணும். எடுத்தோம்னா இட்லி வந்து துணியில் ஒட்டாமல் அது அப்படியே வரும். இட்லி வந்து நல்லா கல் மாதிரி இல்லாமல் ஸ்பாஞ்ச் மாதிரி, நல்லா மல்லிகைப்பூ மாதிரி அழகாக உப்பி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இதான் இட்லி வந்து சாஃப்டாக இருக்கும். இதுமாரி செய்கிறது எல்லோரும் செஞ்சு பாருங்கள்.